டோட்டனம் ஹாட்ஸ்பர்ஸ் vs மான்செஸ்டர் யுனைடெட் 2-2 முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லமென்ஸ் வந்து ப்ராப்பர் அப்கிரேட் ஒனானாக்கு பதிலாக. ஏன் அப்படின்னா, நேற்று நடந்த மேட்ச்சில் ஒரு சேவ்னு இல்லை, எக்கச்சக்க சேவ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் நம்ம ரொமேரோவோட ஹெட்டரை ஒரு சேவ் பண்ணியிருப்பார், பயங்கரமான சேவு. ஸோ ஆடின 5 மேட்ச் நினைக்கிறேன், 5 மேட்ச்லேயுமே இது வரைக்கும் நம்ம தோக்கல. ஸோ ஒரு 5 மேட்ச் ஸ்ட்ரீக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்மீரோ, அவர் வந்து ஸ்குவாடில் இருக்கும்போது பயங்கரமான ஒரு டெம்போ ரிதமில் இப்போ நம்ம ஆடிட்டுருக்கோம் பர்டிகுலராக. ஆனால் ஒரு பையன் ரெகுலராக ஆட முடியல, 70th மினிட்க்கு அப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அப்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஸோ அந்த பொசிஷனுக்கு டெஃபினட்டாக ஒரு அப்கிரேட் தேவை. ஜான்வரியில் அந்த பொசிஷனுக்கு டெஃபினட்டாக ஒரு அப்கிரேட் தேவை. ஸோ அதே மாதிரி வந்து எம்புமோ அக்டோபர் பிளேயர் ஆஃப் த மந்த், இந்த மேட்ச்லையும் பயங்கரமாக ஆடினா, ஒரு கோலும் வந்தது. ஆனால் என்னோட டவுட் என்ன அப்படின்னா, ஏன் அவனோட ஃபேவரட் பொசிஷன் வந்து ரைட் சைட் இல்லை ஸ்ட்ரைக் ஆடுவார், ஏன் ஃபுல் கேம் வந்து லெஃப்ட்லேயே விளையாடினாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து குன்யா எலீட் பிளேயர் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ சோலோ ஹார்ட் கேரி எல்லாமே சொல்லலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் கொஞ்சம் ஹார்டாகவே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதையுமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ எதுவோ காவலை குன்யா பொறுத்த வரைக்கும். பட் யா, ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம், எகெயின்ஸ்ட் எவர்டன் இருக்குது இன்டர்நேஷ்னல் பிரேக் அப்புறம். அதே மாதிரி வந்து சிஸ்கோ, ஸோ இந்த 2 கேம்ஸாக பையனுக்கு சரியாக ஆடல. ஸோ அந்த மேசன் மவுண்ட் பாஸை வந்து டெஃபினட்டாக கன்வெர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் வேண்டேவன் ஆப்போசிட் சைடில் டிஃபெண்டர் ஸ்பர்ஸுக்கு பயங்கரமான டிஃபெண்டர், இப்போது ப்ரைம் ஃபார்மில் இருக்கார். ஸோ அது வந்து ஒரு சூப்பர் டேக்கிள். டெஃபினட்டாக அந்த டைமில் வந்து நம்ம டிஃபெண்டர் தான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ அது இல்லாமல் செஸ்கோ வந்து 22 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அது இல்லாமல் இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன் ப்ரீமியர் லீக்கில். எவ்வளோ கஷ்டமான லீக் ப்ரீமியர் லீக் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ டெஃபினட்டாக டைம் கொடுத்தா மேபி இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ நிறைய பண்டிட்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம யுனைடெடோட கேரி நிவலே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஃப்ளாப்பு அப்படி இப்படின்லாம். ஸோ டைம் கொடுத்தனா டெஃபினட்டாக நம்ம ஸ்லோவாக தான் டெவலப் பண்ண முடியும், பார்ப்போம். அதே மாதிரி வந்து எனக்கு செகண்ட் ஹாஃப் சப்ஸ்டியூஷன் வந்து இந்த மேட்ச்னு இல்லை, போன மேட்ச்லையுமே நடந்தது. ஸோ சப்ஸ்டியூஷன் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. அது ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்குவாட் வந்து இந்த சிஸ்டம்க்கு பர்டிகுலராக செட் ஆகலை. ஸோ மேபி ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக வி நீட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம இன்னொன்று நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 2 கோல்ஸ், இது வந்து 3rd கேம் நினைக்கிறேன், ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே விடுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஈச் கோல் ஒருத்தங்க, நம்ம ஃபஸ்ட் மேட்ச் லீட் அடிக்கிறோம், ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க, இமீடியட்டாக ஒரு கோல் வருது, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கம்பேக் பண்ணி நம்ம திருப்பி அதை ட்ரா பண்ணுறோம். ஸோ அதே தான் ஆச்சு. இந்த மேட்ச் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டிலெட். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்ச் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே பயங்கரமாக ஆடிட்டு இருக்கான் பையன். இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் கோல் கிடைக்குது டிலேட்டுக்கு இந்த சீசனில். ஒரு சூப்பர் ஈக்குவலைசர். ரிச்சார்லிசன் அதுக்கு முன்னாடி வந்து சட்டையெல்லாம் ஊற்றுட்டு சீன்லாம் போட்டான், அதே தான் லிவர்பூல் கூட ஊற்றுற பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மேட்சும் பண்ணால் இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டிலேட்டோட ஹெட்டர் வந்து இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு 1 கோல் அடிக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேருந்து 1-0 தான் இருந்தோம். அவங்க ஒரு கோல் அடித்தோடனே இமீடியட்டாக இன்னொரு கோலுமே அடிச்சிருவாங்க 90th மினிட்ல. கேம் ரேப் ஆகிடுச்சுன்னு தான் எல்லாம் நினச்சிருப்போம். அது இல்லாமல் நம்ம வந்து 10 மேனில் விளையாடணும். டிலேட் கோல் வந்து டெஃபினட்டாக வந்து வி டிசர்வ் தட் பாயிண்ட், அப்படி தான் இருந்தது த்ரூ அவுட். இப்போ 5 மேட்சஸாக வந்து என்ன ஸ்ட்ரீக்கில் இருக்கும், ஒரு மேட்ச் 5 மேட்சஸ் ரோலில் இருக்கும், ஒரு மேட்ச் கூட தோக்காமல். ஸோ ஓவராலாக இந்த கேம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசெண்டாக தான் இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் புவராகவே இருந்தது. ஏன்னா சப்ஸ்டியூஷன் கேமை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆச்சு, அது இல்லாமல் இன்ஜுரிஸ் வேறு வந்து. ஸோ நீங்கள் இந்த மேட்ச் பொறுத்து என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு சிடிஎம் கேசமீரோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம், யாரை இன்கம் பண்ணலாம் அப்படின்னா, எலிட் ஆண்டர்சன் இருக்கார், பலேபா இருக்கார். யார் பர்ஃபெக்டாக அந்த பொசிஷனுக்கு யுனைடெட் பொறுத்த வரைக்கும் சூட் பண்ண ஆவாங்க, நம்ம யாருக்கு போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.